கன்னிராசிக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா, பிளாக்கேஜ் ஆஃப் மணின்னு சொல்லுவாங்க. பணம் வருவதற்கான வாய்ப்புகள் இருந்தாலும், ஏதோ ஒண்ணு தடையா எனக்கு இருக்கு. ஸோ இன்னைக்கு வர வேண்டிய பணம் எனக்கு நாளைக்கு கூட வரலாம். ஆனா வரல. ஏன்னு தெரியல அப்படின்னு சொல்றவங்களுக்கு எல்லாமே, இந்த தனம் வருவதற்கான ஒரு காலகட்டமாக இந்த வருடம் வந்து அமையப்போகுது. ஸோ ரொம்ப சந்தோஷமான ஒரு வருடமாக 2025 உங்களுக்கு இருக்கும். இந்த கன்னிராசி நேயர்களுக்கு குரு பகவான் இப்போ பாக்கியத்தில் இருக்கார். ஸோ நல்ல ஒரு யோகமான ஒரு காலம் இவங்களுக்கு. இந்த குரு வந்து மே மாதம் மாறக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இவர்களுக்கு இந்த குரு பகவான் 10ஆம் இடத்திற்கு வந்து விடுவார். சனி பகவான் 7ஆம் இடத்துலையும் குரு பகவான் 10ஆம் இடத்துலையும் வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு பெரிய சேவிங் என்னென்னா, இந்த ராகு 6ஆம் இடத்துல வர்றது தான். குரு 10ல் வந்துட்டாரே வேலை போயிடுமோ, குரு 10ஆம் இடத்துல வந்துட்டால் வியாபாரம் நமக்கு நஷ்டமாயிடுமோ அப்படிங்கிற பயமே வேண்டாம். நமக்கு இந்த ராகு பகவான் 6ஆம் இடத்துல வர்றதுனால தனம் வரக்கூடிய ஒரு காலகட்டத்தை எந்த விதத்துலேயும் நமக்கு அது தடையாகவே இருக்காது. ஸோ கன்னிராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு ஒரு போராட்டமான ஒரு காலமாக இத்தனை நாள் இருந்தாலும், கேத்து பகவானின் மாற்றமும் ராகு பகவானின் மாற்றமும் இவர்களுக்கு வாழ்க்கையில் தனத்தை கொடுக்கக்கூடிய ஒன்றாகவே அமைகிறது.